ஹலோ தோழர்களே, வணக்கம். இன்னைக்கும் எப்படிலாம் மொமெண்ட்ஸ் இருந்துச்சு நம்ம பார்க்கலாமா? நேற்று நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ரெட் தக்காளின்னு போட்டிருந்தோம், கரெக்டா? ரெட் தக்காளி என்ன பண்ணும்? பலத்த வானவெடிக்கையுடன் வந்து ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படிதான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஃபர்தராக நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் எடுத்த உடனே ஒரு சின்ன ரிஸ்கோட வந்து ஒரு பை என்ட்ரி எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் பேச்சை கேட்டு எடுத்திருந்தீங்கன்னு தெரியல. எடுத்திருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு புக்கிங் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ கிடைச்சதோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இதை வைக்க சொன்னேன். செகண்ட் டார்கெட் வந்து இதை வைக்க சொன்னேன் நான் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ நடுவில் நீங்கள் போயிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட் வேஸில் இருந்து மறுபடியும் வரும்போது நீங்கள் அட்லீஸ்ட் இந்த இடத்துலையாவது உங்களுடைய ஸ்டாப் லாஸை அடித்து இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாருங்கள், மறுபடியும் கரெக்டாக இங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் போயிருக்கு. இதுக்கு மேலே நான் என்ன லெவல்ஸ் கேஸ் கொடுக்கணும் உங்களுக்கு? ஓகேவா? ஸோ எல்லாருமே நீங்கள் சூப்பராக ட்ரேட் பண்ணி எல்லாருமே ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து நிஃப்டியில் வந்து என்ன சம்பவம் நடந்திருக்கு நான் இதே மாதிரி சொல்லிட்டேன். இந்த ரெட் தக்காளி, வானவேடிக்கை இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான். நேற்று வந்து ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. என்ன என்ன சொல்கிறதுனா நம்மளுடைய ஐடி செக்டாரில். ஓகேவா? 1 ட்ரில்லியன் ஷேர்ஸ் வந்து லிக்விடேட் ஆயிருக்கு, அதாவது விற்றுருக்காங்க. இந்தியாவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் ஷேர்ஸ்னால் வந்து யார்கிட்ட இருக்குன்னே தெரில. ஏன்னா நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க, ப்ரொமோட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. நம்மள மாதிரி சின்ன சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டலாம் வந்து அவ்வளோலாம் இருக்காது. 1 ட்ரில்லியன் ஷேர்ஸ்லாம் ஐயோ, அவ்வளோலாம் இருந்ததுன்னா நம்ம மார்க்கெட் காலி. ஓகேவா? நேற்று அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்ல ரெக்கவரி தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி நம்ம பெருசாக நம்ம வந்து வரி பண்ண வேண்டாம். அதனால தான் அந்த குளோபல் இம்பேக்டோடைய வாசனை தான் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ அதனால் பேரிஷ்னஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா மார்க்கெட் ஜாலியாக விழுது, கரெக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்பிடாதீங்க. பேங்க் நிஃப்டிலாம் நம்பக்கூடாது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சடார்னு நாளைக்கு தூக்கி அடிச்சிருவோம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. நிஃப்டியில் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாமா? நிஃப்டி நீங்கள் எக்ஸ்பைரி இல்லையா? நிஃப்டியில் பாருங்கள், கீழே ஓப்பன் ஆனதுலேருந்து அழகாக வந்து நம்ம தீபாவளி ராக்கெட் விடுற மாதிரி எப்படி பாருங்கள், ஸ்வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு மேலே வந்து நம்ம 24,420 லெவல்ஸை 420 மாதிரியே முடிச்சிருக்கு. கரெக்டாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? நேற்று லெவல்ஸ் வந்து இந்த லெவல்ஸை தாண்டிச்சுன்னா புல்லிஷ்னு சொல்லியிருந்தோம். நம்ம இந்த லெவல்ஸு கீழே வந்துச்சுன்னா பேரிஷ்னு சொல்லியிருந்தோம். ஓப்பனிங்லேருந்து புல்லிஷாக தான் இருந்திருக்கான் ஒருத்தவன். 24,240 லெவல்ஸ் கிட்ட சப்போர்ட் இருக்கணும்னு நம்ம பேசியிருந்தோம். ஓகேவா? ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நான் பேரிஷ்னு சொன்னதே கிடையாது. அதனால் மக்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் இங்கே போய் தொட்டுட்டு ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் அடிச்சுட்டு இதை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நிஃப்டியோட வியூ. நான் பேரிஷா இல்லை, புரியுதா? நான் பேரிஷா இல்லைப்பா. யாராவது பேரிஷ்னஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நேற்று நான் இன்னையோட முடிச்சுக்கிறேன். நம்ம ஆட்டை கழிச்சிட்டு ஃபஸ்ட் வந்து விளையாடலாம், சரியா? அடுத்தது ஃபின் நிஃப்டியில் உங்களுக்கு என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே தான் இங்கே பாருங்கள், சேம் நம்மளுடைய சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு எவ்வளோ அழகாக ரெஸ்பெக்ட் கொடுத்து மேலே போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து பேரிஷ்னா அவனை சொல்லவே மாட்டேன். எப்போவுமே அவன் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷில் தான் இருக்கான். ஸோ அதனால் வந்து மிட் கேப் நிஃப்டிலாம் என்றைக்காவது போய் செல் மட்டும் பண்ணி வச்சிடாதீங்க. இன்றைக்கி விக்ஸும் நல்லா இருந்திருக்கு, எல்லாருமே நல்ல ட்ரேடு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேவா? அண்ட் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிஃப்டியை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டாப்ல. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரிலங்க ஆக்சுவலாக. ஓகேவா? ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஒரு முக்கியமான காரணம் இன்றைக்கி இந்த மொமெண்டம் வந்ததுக்கு. நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் எடுத்து ஃபுல்லாக போயிட்டு இந்த ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். மறுபடியும் ஒரு புல் பேக் அடித்து மேலே போவான். 1637 லெவல்ஸ்க்கு டார்கெட் இருக்குது. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொஞ்சம் மோசமாக தான் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை ரொம்ப நம்பிலாம் போகாதீங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் மேஜர் ஆஃப் தி ஷேர்ஸை வந்து வெயிட்டேஜ் வச்சுருக்கான். ஷேர்ஸ்ன்றதோட வெயிட்டேஜ் வச்சுருக்கான். அவன் விழுந்தானா வந்து இண்டெக்ஸ் விழணும். இவன் தான் வந்து இன்றைக்கி நிஃப்டியை காப்பாற்றிருக்காப்ல. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது ஆக்சிஸ் பேங்க்கில் கொஞ்சம் செல் ஆஃப் பார்த்தோம். நம்ம கொஞ்சம் இல்லை, ஹெவினே சொல்லலாம். இங்கே பாருங்கள், அங்கேருந்து ஒரு பெரிய செல் ஆஃப், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செல் ஆஃப், அதுக்கப்புறம் அப்படி கஷ்டப்பட்டு ரெக்கவரி பண்ணிட்டு இங்கே வந்திருக்கு. ஓகேவா? அண்ட் நேத்திய க்ளோசிங் இன்னையோடைய ஓப்பனிங் 1190 இருக்கு இல்லையா? இதுக்கு மேலே போகாமல் ஆக்சிஸ் பேங்க்கில் யாரும் பை பண்ணாதீங்க. ஓகே, அப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். நான் ஆக்சிஸ் பேங்க்கோட லெவல்ஸ் நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன்.
ஓகேவா. ஐசிஐசிஐ பேங்க்லேயும் நல்ல செல் ஆஃப் பார்த்துருக்கோம் நம்ம. இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை கீழே அப்படியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்கும் அதே சம்பவம் கூட சேர்ந்து செஞ்சுருக்கு. நம்ம எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் விடமாட்டேன் அங்கே தான் நிற்பேன் பாருங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக நின்றுட்டு இருக்கு பார்த்தீங்களா. நம்ம 835 லெவல்ஸ் இன்னமும் இருக்குது. யாராவது 835 கிட்ட வந்தால் ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒருத்தளவுக்கு. ஓகேவா. எல்லாமே புக் பண்ணியிருப்பீங்க ப்ராஃபிட்டை. 835 கிட்ட வந்துச்சுன்னா வேணா ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்கள். இங்கே கூட லைட்டாக சின்ன சின்ன இது வந்து அக்குமுலேஷன்ஸ் பண்ணலாம். ஓகேவா. இதுதான் இந்திய மார்க்கெட்டுடைய நிலை இன்றைக்கு. அப்படி இப்படி சர்க்கிள்ஸாக இருந்தாலும் சர்க்கஸ் மார்க்கெட் கிடையாது, நல்ல மார்க்கெட் தான் இன்னைக்கு. ஓகே. ஸோ நம்ம வந்து உலக வர்த்தகம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போமா. டவ் ஜோன்ஸ் பாருங்கள். டவ் ஜோன்ஸ் வந்து சாயந்தரம் 7 மணிக்கு வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து நல்லா சூப்பராக ரெக்கவரி கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது. எங்கே போகிறான்னு தான் தெரியல. பார்ப்போம். 40,000 மேலே வந்து US30 இதாகிட்டு இருக்கு. பார்ப்போம். பட் நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்களா, அவனோட கவலைக்கிடமான நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. நேற்றைய நிலைமை வந்து இன்றைக்கும் கொஞ்சம் கண்டினியூ ஆகுதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, யூஎஸ் ஆயில் பார்ப்போமா. யூஎஸ் ஆயில் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் நான் எதிர்பார்த்துருந்தேன் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக 77 எனக்கு மறுபடியும் 81 ஒரு டார்கெட் இருக்குங்க. யூஎஸ் ஆயிலில் 81 கிட்ட ஒரு டார்கெட் இருக்குது. நம்ம இவங்கெல்லாம் 1 ஹவரில் போயிடலாமா. சரி, இங்கே பாருங்கள். 80.8163 இந்த 80.49 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இது சப்போர்ட் ஜோன் 76 கீழே பார்த்துக்கோங்க. ஓகேவா. அண்ட் கோல்டு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்கேன். ஸோ அதனால் பார்த்து நீங்களும் ட்ரேட் எடுத்துக்கோங்க. நான் என்னோடய ட்ரேட் செட்டப் நான் உங்களுக்கு பார்த்து காமிச்சிட்டேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா. நான் பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்து புரிஞ்சு ட்ரேட் பண்ணிக்கோங்க. 2360 வந்து சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஆப்வியஸ்லி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 79, 92, 413. புரியுதா. சப்போஸ் இது கீழே வந்துச்சுன்னா டார்கெட் அதையும் காமிச்சு கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. 2332 லெவல்ஸ்க்கு போகும். 60 கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா 1 ஹவர் கேண்டில் பேரிஷில் இருங்க. பட் அது கூட வெயிட் பண்ணிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பேரிஷ்னஸ் வந்து இமீடியட்டாக வந்து கிடைக்காது உங்களுக்கு. சரியா. ஸோ கோல்டுக்கான நிலவரம் இது. சில்வரும் கொஞ்சம் ரெக்கவரி கீழே விழுந்ததுக்கப்புறம் ரெக்கவரி கொடுத்துட்ருக்கு நேற்று. ஓகேவா. நம்ம லெவல்ஸில் இங்கேருந்து 28,134 லெவல்ஸ் சொன்னோம். நம்ம தான் நேற்று சப்போர்ட் எடுக்கும்னு நினச்சோம். சப்போர்ட் எடுக்காமல் நல்ல ஃபால் கொடுத்துருச்சு நேற்று. ஏன்னா கோல்டு கூட சேர்ந்து சில்வரும் எழுந்துச்சு இல்லையா, அதுதான். அண்ட் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு 63,849 லெவல்ஸ். ஓகேவா. ஸோ மறுபடியும் 61,8 லெவல் 787 லெவல்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா எப்படி ஏறி மேலே போனானோ அதே மாதிரி அழகாக ஃபுல்லாக கீழே இறங்கி வந்துடும். இன்றைக்கி பிட்காயினில் நல்ல மொமெண்டம். ஆக்சுவலாக 63,500 கீழே நல்ல மொமெண்டம். நேற்று நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போய்ட்டு நினச்சேன். நம்ம 67,000 லெவல்ஸ்லேயே ரிஜெக்ட் ஆகி ஃபுல்லாக கீழே வந்துட்டான். ஏன்னா நேற்று நம்ம வீடியோ போடும்போது வந்து ஆல்மோஸ்ட் 330 இங்கே இதுக்கிட்ட நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மறுபடியும் இதுக்கு மேலே போனால் தான் நம்ம புல்லிஷ்னஸ் சொல்லியிருந்தோம். பட் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் கீழே வந்துட்டான். 64,000 லெவல்ஸ் கிட்ட இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காப்புல. தம்பி வந்து பார்த்துக்கோங்க. 60,000 லெவல்ஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒரு சப்போர்ட் லெவலும் இருக்குது. ஓகே. கொஞ்ச நேரம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலான்னு பாருங்கள். அப்படிலாம் கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கான லெவல்ஸ் இவ்வளோ தான். ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ட்ரேட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க. மற்றபடி பிடிக்கலான்னு தட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. நாளைக்கு வேறு ட்ரேட் செட்டப் நான் கொடுக்குறேன். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி போகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுவும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஐடியாஸ் கேட்டிருந்தீங்க. அதை நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஐடியாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தனி வீடியோவாக போட்டு விடுறேன் உங்களுக்கு. ஓகேவா. அன்டில் தென் இன்னைக்கு மட்டும் நம்ம முடிச்சுக்கிட்டு நாளை சந்திப்போமா. தேங்க்யூ. பாய்.